எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சிறப்பு வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி அலச போறோம். அதுதான் நிர்வாக அதிகாரத்தோட நுட்பமான கட்டமைப்பு. அமெரிக்க ஜனாதிபதி ஒருபோதும் ஒரு மன்னரா இருக்கக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்பை உருவாக்குனவங்க எவ்வளவு கவனமா திட்டமிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படை உண்மையிலிருந்து நம்ம தேடல தொடங்கலாம். வாங்க இந்த வரலாற்று பயணத்துல நாம சேர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள் இதுதான். அரசியலமைப்பு வடிவமைப்பாளர்களோட துல்லியமான சமநிலை, மன்னரோட அதிகாரங்களை எப்படி கட்டுப்படுத்தினாங்க, ரகசியத்தன்மைக்கான உரிமை, நவீன காலத்துல அதிகாரத்தோட எழுச்சி, அப்புறம் இந்த மாற்றங்களுக்கான உண்மையான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். சரி, உள்ள போலாமா? முதல் பகுதி, அரசியலமைப்பு வடிவமைப்பாளர்களோட துல்லியமான சமநிலை. இப்போ பப்ளியஸ் அப்படிங்கிற புனை பெயர்ல எழுதின ஜேம்ஸ் மாடிசன் எவ்வளோ பிரமாதமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இது மூணும் ஒரே கையில கிடைச்சா அதுதான் கொடுங்கோன்மையின் உச்சம்னு அவர் சொல்றாரு. அதாவது வெறும் காகிதத்துல அதிகாரங்களை பிரிச்சு வச்சா மட்டும் போதாதுங்க. ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை தீவிரமா கண்காணிச்சு கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சர்வாதிகாரத்தை தடுக்க முடியும். இது எவ்வளோ ஆழமான சிந்தனை இல்லையா? இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிக்கணும். அறிஞர் டான் லெடக் சுட்டிக்காட்டுற மாதிரி 1828 வந்த நோவா வெப்ஸ்டர் அகராதியை வச்சு அரசியலமைப்பு வாசகங்களை நம்ம நுணுக்கமா படிச்சு பார்த்தோம்னா அப்போ எவ்வளவு துல்லியமா வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். ஜனாதிபதியோட நியமன அதிகாரங்களுக்கு ஒரு சின்ன எல்லை மீறல் கூட வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து செதுக்கியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பகுதி, மன்னரோட அதிகாரங்களை எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னு பார்ப்போம். பண்டைய ரோம் நகரத்துல சாமானிய மக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நான் தடை செய்கிறேன் அப்படிங்கிற ட்ரிபியூன்களோட உரிமையில ஆரம்பிச்சு அமெரிக்கா காலனிகள் வரைக்கும் இந்த வீட்டோ, அதாவது ரத்து செய்யும் அதிகாரம் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க. வரலாற்றை அப்படியே அலசி ஆராய்ந்து ஒரு நிர்வாகம் தன்னைத்தானே தற்காத்துக்க, ஆனா அதே சமயம் அது வரம்பு மீறாம இருக்க ஒரு தனித்துவமான கருவிய வடிவமைப்பாளர்கள் எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தா ரொம்பவே பிரமிப்பா இருக்குல்ல. இங்கிலாந்து மன்னருக்கு இருந்த முழுமையான வீட்டோ அதிகாரம் வேற, அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற தகுதி வாய்ந்த வீட்டோ அதிகாரம் வேற. ஃபெடரலிஸ்ட் 73ல அலெக்சாண்டர் ஹாமில்டன் ஒரு அருமையான வாதத்தை முன்வைக்கிறார். இந்த தகுதி வாய்ந்த மறுப்பு அப்படிங்கிறது ஜனாதிபதியை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, அவசரமா இல்லைன்னா ஒரு சார்பா ஏதாச்சும் சட்டம் கொண்டு வந்தா அதுல இருந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாக்கிற ஒரு கேடயமும் கூடன்னு அவர் சொல்றார். இது நிஜமாவே ஒரு அற்புதமான வியூகம். இந்த விரிவான ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்த வீட்டோ விதிகளால ஒரு நிர்வாகத்தின் தலைவர் சட்டமன்ற செயற்பாடுகளையும் ஒரு முக்கிய அங்கமா மாறிடுறார். அரசாங்கத்தோட அதிகாரங்களை கண்காணிச்சு சமநிலைப்படுத்துற ஒரு பெரிய இயந்திரத்துல இவர் ஒரு தவிர்க்க முடியாத பரிச்சக்கரமா செயல்படுறார். இது செதுக்கப்பட்ட ஒரு அழகான கட்டமைப்பு. சரி, இப்போ நாம மூணாவது பகுதிக்குள்ள நுழையலாம். ரகசியத்தன்மைக்கான உரிமை. 1974ல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு ஜனாதிபதிக்கு நேர்மையான, வெளிப்படையான, எந்த முகஸ்துதியும் இல்லாத உண்மையான ஆலோசனைகள் கிடைக்கணும்னா கண்டிப்பா ரகசியத்தன்மை மிக மிக அவசியம். அது அரசியலமைப்போட அதிகார பகிர்வுல பிரிக்க முடியாத அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லுச்சு. யோசிச்சு பாருங்க, ரகசியம் இல்லைன்னா வெளிப்படையான ஆலோசனை கிடைக்காது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு திருப்புமுனை. நிக்சன் நாடாக்கள் வழக்கோட தீர்ப்புல நாம பார்த்த மாதிரி இந்த உரிமை ஒன்னும் முழுமையானது கிடையாது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பொதுநலன் அப்படின்னு சும்மா பொதுவா ஒரு காரணத்தை சொல்லி ஒரு கிரிமினல் விசாரணையை தடுக்கவோ நீதிமன்றம் அனுப்புற சம்மனை நிராகரிக்கவோ முடியாது. அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும். அதுக்கு முன்னாடி இந்த ரகசிய உரிமை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டதுதான். ரைட், இப்போ நாலாவது பகுதி, நவீன காலத்துல அதிகாரத்தோட எழுச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1880கள்ல பாத்தீங்கன்னா அமைதி காலத்துல இருக்கிற ஜனாதிபதிய ஜேம்ஸ் பிரைஸ் மாதிரியான அறிஞர்கள் வெறும் ஒரு மேலாண்மை எழுத்தரா, அதாவது நிர்வாகம் செய்யற ஒரு சாதாரண பொறுப்பா தான் பார்த்தாங்க. ஆனா 1970கள் வந்தப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு ஏகாதிபத்திய ஜனாதிபதி முறை உருவாகி வருதுன்னு வரலாற்று ஆய்வாளர் ஆர்தர் ஷெலிசிங்கர் ஜூனியர் பகிரங்கமா எச்சரிச்சாரு. அந்த அளவுக்கு அதிகாரம் ஒரு இடத்துல குவிய ஆரம்பிச்சது. இன்றைய அரசியலமைப்பு சமநிலை இப்படி சீர்குலையறதுக்கு உலகமயமாக்கல் தான் முக்கிய காரணம்னு நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா எல்லைகளை தாண்டி நடக்கிற பண பரிமாற்றங்கள், அப்புறம் புது புது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், இதையெல்லாம் உடனுக்குடன் கையாளணும்னா ஜனாதிபதிக்கு எந்த தடையும் இல்லாத வேகமும் அதீத அதிகாரமும் தேவைப்படுதுன்னு அவங்க வாதாடுறாங்க. கேட்கறதுக்கு லாஜிக்கா படுதுல. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மாற்றத்திற்கான உண்மையான காரணிகள். ஆனா உண்மையே சொல்லணும்னா உலகமயமாக்கல் தான் அதிகார விரிவாக்கத்துக்கு காரணம்னு சொல்றது ஒரு பழங்கதைன்னு தான் கல்வித்துறை வட்டாரங்கள்ல சொல்றாங்க. உலகளாவிய பாதிப்புகள் நிர்வாக அதிகாரத்து மேல ஏற்படுத்தின தாக்கங்கள் எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே உணரப்பட்டுடுச்சு. அப்போ இப்ப நடக்கிற இந்த மாற்றங்களுக்கு நிஜமான காரணம் என்னவா இருக்கும்? இந்தியானா ஜர்னல் ஆஃப் குளோபல் லீகல் ஸ்டடீஸ்ல வெளியான இந்த ஆராய்ச்சியை கொஞ்சம் உற்று கவனிங்க. ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, உலகமயமாக்கல் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை கொடுக்கறத விட திரைக்கு பின்னாடி நெட்வொர்க்குகள்ல வேலை செய்யற தேர்ந்தெடுக்கப்படாத தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கே அதிக அதிகாரத்தை கொடுக்குதான். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ இன்றைய நிர்வாக அதிகார விரிவாக்கத்துக்கு உண்மையான காரணங்கள் தான் என்ன? 1, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துல ஏற்பட்டிருக்க அபரிமிதமான வளர்ச்சி. 2, வானத்தை வில்லா வளைக்கிற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க வைக்கும் கடுமையான தேர்தல் போட்டிகள். 3, சட்டங்களை ரொம்ப நெகிழ்வா வளைக்க அனுமதிக்கும் மாறுபடும் நீதித்துறை முடிவுகள். இந்த 3 விஷயங்களும் தான் அதிகார சமநிலையை இன்னைக்கு பெருசா மாத்தியிருக்கு.
சரி, இந்த வகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். நீங்க ஆழமா சிந்திச்சு பார்க்க நான் ஒரு கேள்வியோட விடைபெறேன். அரசியல் அமைப்பை வடிவமைச்சவங்களோட அசல் திட்டத்தையும் தாண்டி நிர்வாகத்துறை இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. இப்போ இருக்கிற இந்த நவீன அதிகார பகிர்வு நம்ம குடியரசோட நியாயத்தன்மையும் காலத்துக்கு ஏற்ப அது மாறுற தன்மையும் ஏதோ ஒரு வகையில சமரசம் செஞ்சிடுச்சோ? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு விடை தேர்றது தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வா இருக்கணும். இவ்வளவு நேரம் என்னோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.